சில பேர் ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகள் கேட்கிறேன் சார். இப்போ சமீபத்தில ஒரு படத்துக்கான சக்சஸ் மீட் கொண்டாடுனாங்க. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தானே இருந்தது. சக்சஸ் மீட் அப்படின்ற மாரி கொண்டாடுறாங்க. அது என்ன பேசிஸ்ல கொண்டாடுறாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களே என்ன ஜட்ஜ் பண்ணீங்கன்னா, ஒருவேள கலெக்ஷன் வந்துருச்சுனால சக்சஸ் மீட்டோ, இல்லன்னா சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்ற சக்சஸ் மீட்டோ. இப்போ இருக்கிற காலகட்டத்தில சக்சஸ் மீட் அப்படின்னு வைக்கிறது அது எப்படி? அந்த படக்குழு தான் சக்சஸ் மீட்ட டிசைட் பண்றாங்க. அந்த படக்குழுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம் சக்சஸ்னா சக்சஸ் தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, நாங்க எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் எங்களுக்கு வந்திருக்கு. நாங்க டிஜிட்டல்ல ஒரு வியாபாரம் இந்த படம் டாக் வந்த பிறகு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிருக்கு. பிளஸ் எங்களுக்கு தியேட்டருக்குலாம் ஓரளவு ஷேர் வந்திருக்கு. நல்ல ஒரு டாக் வந்திருக்கு. நாங்க போட்ட பணம் வந்துருச்சு. ஓகே. சோ யாருக்குமே நஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம ஒரு அந்த படம் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ல படம் ஒரு 3-4 கோடி இருக்கலாம். அந்த 3-4 கோடி எப்படியோ நாங்க எடுத்துட்டா அது சக்சஸ் தானே. அவங்களுக்கு அடுத்ததான் வந்து அந்த படத்தினுடைய சீக்வல் அடுத்து எடுக்க முடியும்ல. நீங்க சக்சஸ் மீட் கொண்டாடலன்னா எப்படி சீக்வல் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? ஸோ பிசினஸ் வைஸ் நீங்க நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து மினிமமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை கொண்டாடினா தானே அடுத்த கட்டம் அவங்க போக முடியும். அட்லீஸ்ட் அடுத்த படத்துல அது பெருசா சம்பாதிக்கலாம்ல. அதனால அது பண்ணுவாங்க. ஸோ படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸா இருந்தாலும் அவங்க போட்டக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. காஸ்ட் ரெக்கவரி ஆனாலே வெற்றி தான். இன்னைக்கு சினிமா இருக்கிற எப்படின்னா, நான் ஒரு 3 கோடி போட்டிருக்கேன் 4 கோடி போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த 4 கோடி வந்துட்டாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி தான். அப்ப வெற்றி அடைந்த பிறகு அடுத்த படம் இப்போ சிறை 2 பண்ண முடியும், சிறை 3 பண்ண முடியும். அப்படிதான் இப்போ அடுத்ததான் நீங்க வந்து ஹாட்ஸ்பாட் 2 3 பண்ண முடியும். இப்போ திரௌபதி 2 வெற்றி அடைந்தா திரௌபதி 3 மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே அப்படிதான். இப்போ ட்ரிபிள் டி நம்ம வந்து கண்டிப்பா 2 பார்க்க தான் போறோம். ஓகே, தலைவர் தலைமையில் படத்தை வந்து நம்ம சீக்வல் பார்க்க தான் போறோம். ஏன்னா வெற்றி அடைஞ்சிச்சு. அப்ப நீங்க வெற்றியை கொண்டாடணும்ல. இன்னைக்கு அந்த படம் ட்ரிபிள் டினுடைய செலிப்ரேஷன் இருக்கு, சக்சஸ் மீட் இருக்கு. ஏன்னா ஜெனினா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, 30 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. அவங்க சீக்வல் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணா செலிப்ரேட் பண்ணாதானே, இல்ல மக்களுக்கு தெரியாம போயிடும்ல. இப்போ இந்த சக்சஸ் மீட் முடிஞ்ச பிறகு நான் ட்ரிபிள் டி பத்தி எல்லாரும் மக்கள் படிப்பாங்க. ஓ இவ்வளவு பெரிய வெற்றியா, இந்த படம் பெரிய சக்சஸா. அப்ப 2 வரும்போது என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டன்டா கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதனாலதான்